இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க. மீன் குழம்புக்கு தேவையானது நல்லெண்ணெய் 5 ஸ்பூனு, நல்ல பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும் மீன் குழம்பு. சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் அரைச்சிக்கிட்டேன். ஒரு கொஞ்சம் அந்த ஒரு 20 வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வெந்தயத்தூள் இருந்தால் வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 10 வெந்தயம் போடுங்க. நிறையா போட்டுறாதீங்க. அந்த எண்ணெயிலே 10 வெந்தயம் போட்டு அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சிட்டு ஒரு இந்த வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கிற ஒரு 10 வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் 2 பூண்டு போட்டு நெய்ஸாக அரைச்சிட்டேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிட்டு அது செவந்த உடனே 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 5 தக்காளி வைங்க. நான் 2 வேளை குழம்பு வச்சுருக்கேன். 5 தக்காளி, அதிலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்து இந்த வெங்காயம் செவந்த உடனே அதை ஊற்றி அது வதங்கக்குள்ளேயே மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. வெறும் மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நான் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இறக்க போக்குள்ளே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தகுந்த மாதிரி இதுக்கு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக செய்கிறவங்க 1/4 ஸ்பூன் அது மாதிரி வறுத்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா வெந்தயத்தூள் இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. அதுவும் இல்லைன்னா அந்த எண்ணெயிலே ஒரு 10 வெந்தயம், முழு வெந்தயம் போட்டுருங்க. நல்லா நிறைய புளி, இவ்வளோ பெரிய புளி, நல்ல பெரிய புளி, ஒரு 100 புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி கொட்டது அந்த பிசுறு இல்லாத வடிகட்டி ஊற்றிடணும். ஊற்றி நல்லா புளி கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த வெள்ளை நுரெல்லாம் போய் எண்ணெய் திரண்டு வர டைமில் மீனை போடணும். இப்போ எண்ணெய் திரண்டு வரும், மீனை போட்டுட்டு நல்லா மீன் ஒரு 2 கொதி வந்தாலும் மீன் வெந்துடும். 2 கொதி வந்த உடனே கொத்தமல்லி தூவி அந்த நான் வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு கலக்கி அந்த ஒரு கொதி வரக்குள்ளேயே அந்த தூளை போட்டுடணும். போட்டு அப்படியே ஒரு லேசாக ஒரு கலக்கி கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு லெமன் வேணுன்னா ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு மீன் வந்த உடனே இறக்கி வச்சா மீன் குழம்பு சூப்பராக சண்டே ஸ்பெஷல் ரெடி. தேங்காய் வேணும்னா இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கொதிக்குது இல்லைங்களா, நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா இதுக்கு 1/2 மூடி தேங்காய் எதுவுமே போடாது, வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சிங்கனாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா வச்சு சாப்பிட்லாம். ஒரு 3-4 நாள்னால் தேங்காய் ஊற்றினா ஒரு நாளில் சாப்பிட்றணும். சூடு பண்ணி மறுநாள் சாப்பிட்லாம், அவ்வளோதான். இது வந்து 3 நாள்னா கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து இது டேஸ்ட்டு தனியாக இருக்கும், தேங்காய் ஊற்றுற டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இந்த டேஸ்ட் தான் சூப்பராக இருக்கும். வெறும் புளியில் சாப்பிட்ற டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சூப்பராக மீன் குழம்பு சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, மீன் போட்டாச்சு. எண்ணெய் திரண்டு வந்துச்சு பாருங்கள். எல்லாம் நரெல்லாம் போயிட்டு எண்ணெய் திரண்டு வந்து பின்னாடி தலை வால் உடம்பு நிறையா சரி எல்லாம். நானும் எண்ணெய் ஆயில் சாப்பிடக்கூடாது. சரி 2 துண்டு அப்படி குழம்புல போடுறது தான் சாப்பிட்ணும். நிறைய போட்டிருக்கேன், பீஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிட்டா சூப்பர் மீன் குழம்பு ரெடி.